الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال تعالى في شأن القرآن الكريم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين قال نبينا صلى الله عليه وسلم من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹ்வினுடைய அன்புள்ளடியார்களே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் பெருமையும் நம்மை படைத்து நம் தேவை நிறைவேற்றக்கூடிய உலகின் அதிபதி அல்லாஹ் தாலாவுக்கு உரைத்தாக. அல்லாஹ்வுடைய கருணையும் ஈடேற்றமும் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரின் வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு உயர்தரமான மாதத்தில் அல்லாஹ் நம்மை ஹயாத்தோடு வைத்திருக்கிறார். மேலும் ஒரு சிறந்த மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தை சோதனை என்று சொல்வதனுடைய வெளிப்பாடாக இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும், குறிப்பாக அரஃபாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமைகளும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. புனிதமான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஹாஜிகள் அவர்களுடைய ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான அமல் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அரஃபா, அந்த அரஃபாவில் கூடாரம் அடித்து இஸ்லாமியர்கள் தங்களுடைய அந்த ஹஜ்ஜினுடைய முக்கியமான அந்த நிகழ்வை அழுகையின் மூலமாக தங்களுடைய பாவங்களை கரைக்கக்கூடிய அந்த நிகழ்வு. அதே சமயம் இப்பொழுது ரஃபாவில் கூடாரத்தின் மூலமாக ஏராளமான முஸ்லிம்களுடைய அழுக்குறல், அவர்களுடைய உயிர், அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மிக கேள்விக்குறியான ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் அல்லாஹ் நமக்கு பல்வேறு பாடங்களை உணர்த்துகிறார். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுமையில் உயர்தரமான சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஈமானை அல்லாஹ் சோதிப்பேன் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட சோதனையான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சோதனையில் வெற்றி பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் அந்த முஸ்லிம்களையும் ஆக்கி அருள்வாராக. அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் மேலும் உறுதியானதாக ஆக்கி ஷஹாதாவின் உயர்ந்த நசீபை தந்து மிக விரைவில் அவர்களுடைய வெற்றியை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்குவாராக. சங்கையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய உயர்தரமான இந்த ஷரியத்தினுடைய உயர்தரமான இஸ்லாமிய மரபு சின்னங்கள், ஷஆஇருல்லாஹ், குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்வினுடைய நினைவு சின்னங்கள். யார் அதை மகிமைப்படுத்துகிறார்களோ, கண்ணியப்படுத்துகிறார்களோ, அவருடைய உள்ளத்தினுடைய இறையச்சத்தின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஷஆஇருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நினைவு சின்னங்களாக இருக்கும் ஹஜ்ஜையும் குர்பானையும் அல்லாஹ் தஆலா இருக்கிறார். அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் நிறைய விஷயங்களை நமக்கு நினைவு சின்னங்களாக ஆக்கியிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள் குர்ஆனில் இந்த இரண்டை பேசுகிறார். ஹஜ்ஜினுடைய காரியங்களையும் குர்பானியினுடைய விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்குரிய
ஒரு மரபாக அவர்களின் அடையாள சின்னமாக ஆக்கியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அந்த இரண்டையும் ஒன்று சேர்த்து பெறக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நாம் இதை நோக்கி இருக்கிறோம். துல்ஹஜ்ஜுடைய மாதம் வந்துட்டாலே மிக முக்கியமான விஷயங்கள் இரண்டு தான். முதலாவது ஹஜ்ஜுடைய கடமையை ஹாஜிகள் நிறைவேற்றக்கூடிய நாட்கள். இரண்டாவது ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் குர்பானியை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாட்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இரண்டு பெருநாட்களில் ஈதுல் அல்ஹாவினுடைய மிக முக்கியமான அமலான குர்பானியை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த ஜும்மாவின் மூலமாக அந்த குர்பானி யார் மீதெல்லாம் கடமை, நாம் அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும், நாம் அதை செய்ய வேண்டிய கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சில அம்சங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம் அனைவரையும் அந்த உயர்ந்த கடமையை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக ஆக்கிடுவாராக. சரியானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களினுடைய நலவை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஷரியத்தில் கடமையாக்கி இருக்கிறார். நாம் தொழுகிறோம், நாம் அல்லாஹ்விற்காக தொழுகிறோம். ஆனால் அந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் மேம்படுத்துகிறார். ஒரு மனிதன் அதிகாலையில் எழுந்திருப்பதன் மூலமாக அந்த தொழுகையை நிறைவேற்றுவதன் மூலமாக அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எல்லாம் அதை அடிப்படையாக வைக்கிறார். இதே போன்ற எல்லா கடமைகளிலும் நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூல் இதை வெளிப்படையாக சொன்னார்கள், சூரு தஸிஹு, நீங்கள் நோன்பு வைப்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அடையும். அடுத்ததாக ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் அந்த ஜகாத்தின் மூலமாக பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரம் மேம்படுவதற்கு அது மிக உயர்ந்த ஒரு கடமையாக இருக்கிறது. ஆனால் ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் நாம் ஹஜ்ஜில் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் அதே போல குர்பானையும் அம்ரே தஅப்புதி, அல்லாஹ் எதை செய்ய சொன்னானோ எப்படி செய்ய சொன்னானோ அதை அப்படியே பின்பற்றி செய்யக்கூடிய தன் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய உயர்தரமான அமல்கள் தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய இரண்டு அமல்கள். அதுதான் ஹஜ் என்ற கடமையும் குர்பானி என்ற மகத்துவமான இந்த கடமையும். சங்கையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியுடைய சிறப்பை பற்றி அதிகமாக சொல்லி இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மா ஹாதிஹில் உதாஹி, இந்த குர்பானிகள் என்றால் என்ன? இந்த குர்பானியை நாம் ஏன் கொடுக்க வேண்டும்? நிறைய நபர்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வி கணையாக இருக்கிறது. ஏன் பிராணிகளை நாம் அறுக்கிறோம்? அல்லாஹ் ஏன் இதை ஷரியத்தில் ஆக்கி இருக்கிறார்? பிராணிகளை அறுப்பதற்கு பதிலாக அந்த பணத்தை நாம் ஒரு ஏழைகளுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு இது பலனுள்ளதாக இருக்கலாமே என்றெல்லாம் நம்முடைய அறிவை இந்த இடத்தில் நாம் வைத்து யோசித்தால் அல்லாஹ் சொல்கிறார், அது உங்களுடைய வேலை அல்ல, நான் சொன்னதை செய்வதுதான் உங்களுடைய வேலை. ஒரு மனிதர் குர்பானி கொடுக்கவில்லை, அந்த குர்பானிக்கு பதிலாக பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து அவர் சதகா செய்கிறார், ஏழைகளுக்கு உதவுகிறார். ஆனால் குர்பானை அவர் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த கடமையை வீணடித்தவராக அவர் ஆகுவார். அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மாற்றம் செய்தவராக அவர் கருதப்படுவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் வஜத சஅத்தன், யார் குர்பானை கொடுப்பதற்குரிய சக்தி பெற்றிருந்தும், குர்பானை கொடுக்கணும்னா என்ன சக்தி தேவை? ஜகாத் கொடுக்கக்கூடிய தகுதியை அல்லாஹ் யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறாரோ, உதாரணமாக ஒரு 40,000 ரூபாய், ஒரு 40,000 ரூபாயினுடைய தொகையை அந்த தினத்தில் யார் தன்னுடைய சுய தேவைகள் போக அதிகமாக வைத்திருக்கிறார்களோ, தங்களுடைய குடும்பத்தினுடைய அன்றைய செலவுகள் போக மீதமாக யாரிடம் 40,000 ரூபாய் தொகை பணமாகவோ அல்லது வியாபாரமாகவோ அல்லது கட்டிடமாகவோ தன்னுடைய உபரியான செலவிற்காக யாரிடம் இருக்குமோ அவர்கள் மீது அந்த குர்பானியை அல்லாஹ் கடமையாக்கி விடுகிறார். எந்த காரணமுமே சொல்லாம அவங்க என்ன செய்யணும்? குர்பானை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தருக்கு அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுத்தார், குர்பானை கொடுக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்தார். ஆனால் அவர் என்ன செய்யல? குர்பானை கொடுக்கவில்லை என்று சொன்னார், ஃபலா யக்ரபன் முஸல்லானா, தயவு செய்து அவர் நாங்கள் தொழக்கூடிய முஸ்லிம்களுடைய தொழுவிடத்திற்கு அவர் வர வேண்டாம் என்று சொன்னார். அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தையை பாருங்கள் சகோதரர்களே. யார் சொல்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவர்கள் நாம் தொடரக்கூடிய ஈத்கா, நாம் தொடரக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு நெருங்கவே வேண்டாம், வர வேண்டாம் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தவில்லை. ஃபலா யக்ரபன், அதுக்கு பக்கத்துல கூட அவங்க வந்துட வேண்டாம்னு சொன்னாங்க. அப்பனா இவ்வளவு பெரிய கடினமான வார்த்தை. சங்கையானவர்களே, குர்பான் என்பது வாஜிபான ஒரு அமல், அவசியமாக அதை நிறைவேற்ற
பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நிறைய நபர்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பத்தினர்கள் சார்பாக ஒரு ஆட்டை நாம் குர்பானி கொடுத்தால் போதுமானதா, குர்பானி அனைவரின் சார்பாக நிறைவேற வேண்டுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. சில சஹாபாக்களின் மூலமாக, சில ஹதீஸ்களின் மூலமாக இது உணர்த்தப்படுகிறது. ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்று சொன்னால், யாருடைய சம்பாத்தியம் ஒரு குடும்பத்தில் அந்த கணவரும் சம்பாதிக்கிறார், மனைவியுடைய நகைகளும் ஜகாத்துடைய அளவிற்கு அதிகமாக இருக்கிறது, அதே சமயத்தில் இந்த மகனும் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால், அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொருவரின் மீதும் குர்பானி கடமையாகும். குடும்பத்து சார்பா ஒரு ஆட்டை கொடுத்து என்ன செய்யக்கூடாது, போதும் அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்தாச்சு நம்ம குடும்பத்து சார்பா சொல்லக்கூடாது. நாம் யார் யார் சம்பாதிக்கிறார்களோ, ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிறார், மற்றவர்களுக்கு அந்த பொறுப்பில்லை, அவர்களுக்கு அந்த ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவிலான பணத்தின் மீது அவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மீது கடமை கிடையாது. ஆனால் அந்த ஜகாத்தினுடைய அளவுக்குரிய பணம் அவர்களுக்கு இருக்கிறது. ஜகாத்துன்னு சொன்னோட நம்ம தங்கத்தெல்லாம் பார்த்துடக்கூடாது, வெள்ளியினுடைய அளவு தான் பார்க்கணும். வெள்ளியினுடைய அளவுக்கு சுமாராக ஒரு 40,000 ரூபாய், அந்த வெள்ளியினுடைய ஜகாத்தின் அளவை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி சார், தங்கத்துல பார்த்தோம் சொன்னால் அதிகமான தொகையாகும். எனவே பேணுதலின் அடிப்படையில் 40,000 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தினுடைய அந்த தொகையினுடைய அளவை பொறுத்து அந்த வசதியை பெற்றுவிட்டால் அனைவரும் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். இது முதலாவது விஷயம். ஒரு மனிதர் அப்படி குர்பானி கொடுக்கலன்னு சொன்னா அவர் என்ன இல்லைங்க, தொழக்கூடிய தொழுவிடத்திற்கு வர வேண்டாம் சொன்னா அவர் இஸ்லாமியர் தானா என்ற சந்தேகம் ஏற்படும் அளவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இரண்டாவது விஷயம், இந்த குர்பானியை எப்படி எதை கொடுப்பது, குர்பானியை நம்ம தேர்ந்தெடுக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தர்த்தீப் இருக்கிறது. முதல்ல ஒட்டகம் 5 வயதை பூர்த்தி ஆகிவிட்ட ஒட்டகம். இப்ப நம்ம பகுதியில் ஒட்டகம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல அடுத்ததாக 2வதாக மாடு, 3வதாக ஆடு, அடுத்ததாக 4வது ஒட்டகத்தில் 7 பங்கு, 5வது மாட்டில் 7 பங்கு. அவ்வளவுதான். இந்த 5 தரத்தில் தான். இந்த 5ல மிக உயர்ந்தது எது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வின் ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்ததுதான் உயர்ந்தது. ரசூலுல்லாஹ் என்ன குர்பானி கொடுத்தாங்கன்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் 10 வருடங்களும் தங்களுடைய கரங்களினால் கொம்புடைய 2 ஆடுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. ஆடுகளை தேர்ந்தெடுத்தாங்க. இதனால் ஆடுகள் தான் குர்பானியின் முதன்மையானது. சரி, ஷேர்ல சேர்ந்துடலாம், அதுதான் அமௌண்ட்டும் கம்மியா இருக்கு, வேலையும் மிச்சம், அதை ஆட்டை வாங்கி அறுத்து யார் வேலை செய்யறது, இது போன்ற சிரமங்களை நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் மாட்டில் குர்பானியில் ஷேரில் சேர்வது என்பது அந்த குர்பானியுடைய கடமையை பரிபூர்ணமாக நிறைவேற்றினமே நாம் அடைய முடியாது. யாருக்கு அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு சக்தியை கொடுத்திருக்கிறானோ, எந்த அளவிற்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறானோ, அதனுடைய வெளிப்பாடாக சந்தோஷமாக மனமோந்து தர வேண்டிய குர்பானியை நாம் கடமைக்காக, சம்பிரதாயத்திற்காக, ஒரு சடங்காக இந்த அமலை நிறைவேற்றினால் இது பரிபூர்ணமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதுக்கு உதாரணமாக இன்னொரு விஷயத்தை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்பானியுடைய மகத்துவமான இந்த கடமையினுடைய அடிப்படை விஷயத்தை சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தை சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் அடிப்படை, ஹஜ்ஜுக்கும் குர்பானி எல்லாமே அவங்கதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுத்து பலியிடக்கூடிய ஒரு உயர்ந்த சோதனை அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு மிக மகத்துவமான ஒரு பயங்கரமான சோதனை என்று சொல்கிறார். அந்த சோதனையின் போது அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கினார். நாம் இப்ராஹிமிற்கு ஒரு மிகப்பெரிய ஆட்டை, ஒரு மகத்துவமான ஒரு ஆட்டை நாம் என்ன செய்தோம், அன்பளிப்பாக கொடுத்து அறுக்க சொன்னோம் என்று சொல்கிறார். நேரத்தில் அல்லாஹ் ஒட்டகத்தில் இருக்கல, அல்லாஹ் மாட்டை இருக்கல, அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது ஒரு ஆட்டை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். இதனால்தான் குர்பானியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய பிராணி முதன்மையானது ஆடாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஆட்டிலும் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுத்த பிராணியாக இருக்க வேண்டும். நிறைய சதைகள் இருக்கக்கூடிய, நிறைய ரோமங்கள் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விலங்கை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், பிராணியை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த பிராணிகள் தான் நாளை மறுமை நாளில் சிராத்துல் முஸ்தகீமுடைய பாதத்தில் உங்களுடைய வாகனமாக இருக்கும். எனவே உங்களுடைய வாகனத்தை நீங்கள் எப்படி உயர்ந்ததாக, நல்லதாக, தரமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்களோ அதுபோல நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளையும் தரமான பிராணிகளாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்.
அப்படி இல்லை என்று சொன்னால் பார்ப்பதற்கே நோயாளியை போன்று இருக்கக்கூடிய பிராணிகளை குர்பானி கொடுக்க கூடாது. கொம்பு உடைந்த பிராணிகள், காது அறுபட்ட பிராணிகள், பார்வை இல்லாத பிராணிகள், ஊனமான பிராணிகள், இதையெல்லாம் குர்பானியில் தவிர்க்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அவருடைய குர்பானி நிறைவேறாமல் போய்விடும். எனவே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பிராணிகளை ஆரோக்கியமான நல்ல தரமான பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாயகம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழிமுறை. வமாலனா யா ரசூலல்லாஹ், இந்த குர்பானி எங்களுக்கு என்ன கிடைக்கும் சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிகுல்லி ஷஅரின் ஹஸனா, அதில் உள்ள ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவார். அதில் உள்ள ஒவ்வொரு ரோமத்திற்கும் அல்லாஹ் நன்மையை தருவார். அப்பனா எத்தனை ரோமங்கள் இருக்கும்? நான் தான் சொன்னாங்க, நிறைய ரோமங்கள் இருக்கக்கூடிய பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதை என்ன முடியுமா? முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய இடத்துல இந்த விஷயத்தை சொல்றாங்க. குறிப்பிட்ட இரவுகளுடைய வணக்கத்துல இது போன்ற சிறப்புகளை சொல்லும் பொழுதுலாம் சில கோத்திரத்தாருடைய அந்த ஆடுகளின் ரோமங்களோ எல்லாம் மன்னிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் கணக்கில்லாமல் மன்னிக்கிறான் என்று அர்த்தம். அதே போல குர்பானிக்கும் அல்லாஹ் தரக்கூடிய நன்மை இருக்கிறது. அது கணக்கே இல்லாத அளவு அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நன்மை நிறைவேற்றிருக்கிறார். எனவே இந்த கடமையை நாம் இஹ்லாஸோடு நிறைவேற்ற வேண்டும். இது மிக முக்கியமான உன்னதமான விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறார். இந்த குர்பானியுடைய மிக உன்னதமான விஷயம், வலாக்கி யனாலு தக்வா மின்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணிகளுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ கண்டிப்பாக அல்லாஹ்விற்கு சென்றடையாது. ஆனால் தக்வா மின்கும், உங்களுடைய இறைச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்று அல்லாஹ் பேசுகிறார். அப்படிப்பட்ட குர்பானியாக நம்முடைய குர்பானியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்காக இப்பொழுதிருந்தே தயாராகக்கூடியவர்கள் அது போன்ற பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு இஹ்லாஸ் என்ற மன தூய்மையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நிறைய நபர்களினுடைய இந்த குர்பானியினுடைய பிராணி இருக்கிறது, மற்றவர்களுக்கு முன்னால் பெருமைக்காக நிறுத்தி வைப்பதற்காகவோ, என்னுடைய பிராணி இந்த அளவு உயரமாக அழகாக இருக்கிறது என்று காண்பிப்பதற்காகவோ, போட்டிக்காகவோ தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. இது பெருமைக்கான விஷயம் அல்ல. அல்லாஹ் இதனால்தான் இந்த விஷயத்தை சொல்கிறார், தக்வா மின்கும், உங்களுடைய பெரிய அந்தஸ்து அல்ல, உங்களுடைய பெருமை அல்லாஹ்வுக்கு சென்றடையாது, உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடையும். எனவே அந்த பிராணிகளை நாம் தேர்ந்தெடுக்கும் போது தரமான பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த விஷயத்தை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு நிலைகளில் சஹாபாக்களுக்கு உணர்த்தி காட்டினார்கள். தங்களுடைய கரங்களை தான் இந்த சுன்னத்தை நிறைவேற்றினார்கள். அடுத்ததாக இந்த குர்பானி பிராணியை இறந்தவர்கள் சார்பாக கொடுக்கலாமா? நம்முடைய குடும்பத்தில் உள்ள மூதாதையர்கள், மரணித்து விட்டவர்கள் சார்பாக இந்த குர்பானியை கொடுக்கலாமா என்றால் நிச்சயமாக கொடுக்கலாம். ரலியல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு வருடமும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் பெயரில் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். நாமும் கொடுக்கலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, உயிரோடு இருக்கக்கூடியவர்களாகிய கடமை இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்காமல் நம்ம கொடுத்துடக்கூடாது. நம்ம மேல கடமை இருக்குன்னு சொன்னா முதல் நமக்கு தான் கொடுக்கணும். நமக்கு கொடுத்தது போக என்ன செய்யலாம்? மீதம் இருப்பதை நாம் என்ன செய்ய, நம்முடைய முன்னோர்களுக்காக, மரணித்தவர்களுக்காக அவர்களின் பெயரில் நன்மையை சேர்ப்பிக்கக்கூடிய உயர்ந்த எண்ணத்தோடு நாம் இதை கொடுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மையை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கொடுத்து விடுவார். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக பேணுதலுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்று நிறைய நபர்கள் மாட்டினுடைய அந்த கூட்டு குர்பானி திட்டங்கள் நிறைய இடங்கள் நிறைவேற்றப்படுது. நிறைய இடங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான பேணுதலை தந்திருவானாக. சரியானவர்களே, நாம கூட்டு குர்பானியில் சேரும் பொழுது ரொம்ப அதிகமான கவனம் தேவை. ஒரு மாட்டில் 7 நபர்கள் சேர்கிறார் என்று சொன்னால் அந்த 7 நபர்களுடைய எண்ணமும் நீயத்தும் இஹ்லாஸாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கணும். அதுல ஒருத்தர் நினைக்கிறாரு, 7 பேர்ல ஒருத்தர் நினைக்கிறாரு, நீங்க எப்ப வேணா குர்பானி கொடுங்க, வீட்டுக்கு கறி வந்தா போதும் அப்படின்னு நினைச்சாருன்னா, அல்லது நீங்க எப்படி வேணா கொடுத்துருங்க, கடமை நிறைவேறா போதும், எனக்கு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு அவர் என்ன செய்யல, குர்பானி ஒரு பொருட்டாக மதிக்கல, அவர் இடத்துல இஹ்லாஸே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த 7 நபர்களுடைய குர்பானையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒருத்தர் நல்ல இஹ்லாஸா இருக்கிறாரு, ஆனா இன்னொருத்தர் இல்லைங்க, அவருடைய இஹ்லாஸ் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த 7 நபர்களுடைய குர்பானையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா கொடுக்கப்படக்கூடிய பிராணி ஒன்றுதான், கொடுக்கப்படக்கூடிய பிராணி ஒரே பிராணி தான். அது 7 நபர்கள் சேரும்போது அவருடைய எண்ணங்கள்
இஹ்லாஸாக இருக்க வேண்டும். இதனாலதான் இதுல அந்த மாதிரியான பிரச்சனை வேணாம்னு சொன்னா அழகா ஒரு ஆட்டை வாங்கணுமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி செஞ்சிருங்க. குர்பானி கொடுப்பது சிறந்த விஷயம். அப்படி சேரும் பொழுது சேர்ந்துதான் கொடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டாலும் நம்மோடு யார் சேர்ந்திருக்கிறார்கள் என்ற நபர்களையாவது நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தினர்கள், நமக்கு தெரிந்த நல்ல நபர்களை சேர்த்து நம்ம என்ன செய்யும், ஒரு குர்பானை கொடுக்கணும். சங்கையானவர்களே, நிறைய இடங்கள்ல நம்ம பேர் இருந்தா போதும், நம்ம பேர்ல குர்பானை கொடுத்தா போதும் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்தால் தயவு செய்து மாற்றிக் கொள்ளுங்கள். இது ஒரு சடங்கு அல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இதை அடையாள சின்னம் என்று சொல்கிறார். இது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். இதை நீங்கள் பால்படுத்தி விடாதீர்கள். இது ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஈமானிலிருந்து நம்மை பாதுகாத்து வருவாராக. உயர்வான இந்த கடமையை அல்லாஹ்விற்காக நிறைவேற்றி என்னுடைய பரிபூர்ணமான நன்மைகளை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை ரஹ்மான் அனைவருக்கும் நசீபாக்குவாராக.